வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. அந்த ஆசிரமத்தில் ஒரு சாமியார் மக்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லிக்கிட்டு இருந்தார். இதனால் மக்கள் அவங்கவுங்க வருவாங்க, அவங்கவுங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அதுக்கு அவர் நீங்கள் இப்படி இருங்க, இப்படி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சமாளிக்க முடியும், இப்படி இருங்கன்னு அவர் அறிவுரை சொல்லி அனுப்பிவிடுவார். அது மக்கள் ஏற்றுக்கிட்டு அவங்கவுங்க பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த சாமியாரை பற்றிய புகழ் எங்கும் பரவி கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு எப்படா இவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கேட்டு நம்ம தீர்வு சொல்கிறதுன்னு அந்த யோசிச்ச அந்த சாமியார் அப்படியே எல்லாரும் ஆளுக்கு ஒரு நோட்டு வாங்கிட்டு வாங்க, நோட்டு பேனா வாங்கிட்டு வந்து உங்களுடைய கஷ்டங்களை பூரா அதில் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னாரு. எல்லோரும் நோட்டு பேனா வாங்கிட்டு, என்னடா சாமியார் நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார்னு பார்த்தா நோட்டில் எழுத சொல்கிறாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தாங்க. அதனால் என்ன, சரி இதில் ஏதாவது நல்ல தீர்வாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் அவங்கவுங்க பிரச்சனைகளை நோட்டில் எழுத ஆரம்பித்தாங்க. சில பேருக்கு ஒரு நோட்டே பத்தலைன்னு 2-3 நோட்டு கூட வாங்கி எழுத ஆரம்பித்தாங்க. எழுதி முடிச்சுட்டு எல்லோரும் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து நின்னாங்க. எல்லாரும் எழுதியாச்சா, யாரும் விடுபடலையே அப்படின்னு சொல்லி சாமியார் கேட்டார். எல்லோரும் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நின்னாங்க. சரி எல்லோரும் உங்களுடைய நோட்டு எழுதின நோட்டெல்லாம் மொத்தமாக கொண்டாந்து ஒரு இடத்துல போடுங்க அப்படின்னாரு. எல்லோரும் மொத்தமாக கொண்டாந்து ஒரு இடத்துல போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற வித்தையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த வித்தை எல்லாருக்கிட்டையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன நீங்கள் கேட்க வந்திருக்கீங்கன்னா, என்னுடைய கஷ்டம் மற்றவங்க கஷ்டத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உண்மையா அப்படின்னாரு. எல்லோரும் ஆமான்னு சவுண்டு கொடுத்தாங்க. அப்போது மற்றவங்க பிரச்சனையை விட நம்ம பிரச்சனை கம்மியாக இருந்தால் நீங்கள் அந்த பிரச்சனையை சமாளிச்சிருவீங்க, அப்படி தானே அப்படின்னாரு. அதுக்கும் எல்லாம் ஆமான்னாங்க. இப்போது உங்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிற எல்லாரும் உங்கள் பிரச்சனையை விட யாரோட பிரச்சனை கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க உங்கள் நோட்டை எடுத்துகிட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு அவங்க பிரச்சனையும் அதிகமாக தெரிஞ்சிச்சு, உங்கள் பிரச்சனையை விட அவங்க பிரச்சனை அதிகமாக தான் தெரியுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் நோட்டை எடுத்துக்கங்க. அதனால் எல்லோரும் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நோட்டாக எடுத்து படித்து பார்த்தாங்க. படித்து பார்த்துட்டு எல்லோரும் ஆளுக்கு கையில் ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு வந்து நின்னாங்க. எல்லோரும் நோட்டை எடுத்தாச்சா, எல்லார் கையிலையும் நோட்டு இருக்கா அப்படின்னாரு. இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது யாரெல்லாம் அவங்கவுங்க நோட்டை மட்டும் எடுத்துருக்கீங்க, அதாவது எனக்கு மற்றவங்க பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியாது, என் பிரச்சனையவே நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்கன்னாரு. எல்லோரும் கை தூக்குனாங்க. என்னன்னு பார்த்தா அவங்கவுங்க பிரச்சனையை விட அடுத்தவங்க பிரச்சனை அதிகமாகவே உங்களுக்கு தோணுச்சு. அதனால் நமக்கு இருக்கிற பிரச்சனையை நம்மளால் மட்டும்தாங்க சமாளிக்க முடியும். அடுத்தவங்க பிரச்சனைக்கு நிச்சயமாக நம்மளால் சமாளிக்க முடியாது, நம்ம பிரச்சனையை அடுத்தவங்களாலையும் சமாளிக்க முடியாது அப்படின்னு அந்த சாமியார் எல்லாருக்கும் தீர்வு சொல்லி அனுப்பி வச்சாராம். என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.